யோவான் 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 63. வாழ்வு தரும் தூய ஆவியே ஒன்றுக்கும் உதவாது. நாம் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. வாழ்வு தருவது தூய ஆவி. வாழ்வு தருவது தூய ஆவியே. வாழ்வு தருவது இது. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? வாழ்வு தருவது தூய ஆவி. எப்படி தூய ஆவி போய் நம்மளுக்கு வாழ்வு கொடுக்க முடியும்? எல்லாரும் யோசனை பண்ணுவாங்கல்ல? கண்டிப்பா பண்ணுவாங்கல்ல. சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லிட பாருங்க. ஆண்டவர் மண்ணால் மனிதனை படைத்து தன் உயிர் மூச்சை ஊதி, என்னத்த ஊதினாரு? உயிர் மூச்சை ஊதி மனிதனுக்கு உயிர் கொடுத்தார். தொடக்க நூல்ல படிக்கிறோம். கரெக்டுங்களா? அப்ப அந்த தூய ஆவியானவர் தான் நமக்குள்ள ஓடாட்டு இருக்குது. கரெக்டா? அதுதான் வாழ்வு தருவது தூய ஆவியே. மூச்சு நின்னுச்சுன்னா எல்லாமே போச்சு. அப்ப அந்த தூய ஆவி வெளியே போயிட்டா நம்ம கிட்ட என்ன இல்லை? உயிர் இல்லைங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்வு தருவது தூய ஆவியே. தூய ஆவி நம்ம கிட்ட இல்லைனாக்கா நமக்கு வாழ்வே இல்லை. அது வீட்டிலும் சரி, நம்ம உடல்லையும் சரி. தொடர்ந்து படிங்க. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஊனியல்புன்னா என்ன தெரியுங்களா? நமக்குள்ள இருக்கிற இந்த உடம்புக்கு தேவையானது. உடம்புக்கு என்னத்து கேட்கும்? நல்லா சாப்பாடு கேட்கும், நல்லா தூக்கம் கேட்கும், நல்லா என்ன கேட்கும்? ஊர் சுத்தணும்னு கேட்கும், நல்லா வேலை செய்யணும்னு கேட்கும். கொஞ்ச நாள் என்ன பண்ணும்? எதுவுமே வேணாம், நிம்மதியே என்னை விட்டா போதாப்பா, நான் எங்கன்னா போயிடுறேன். அது மைண்டுக்கு என்ன கேட்குதோ, உடம்புக்கு என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் என்னது? ஊனியல்பின் இச்சைகள். அதிகமா சாப்பிட்றதும் நல்லதில்லை, சாப்பிடாம இருக்கிறதும் நல்லதில்லை, அதிகமா பணம் சேர்ப்பதும் நல்லதில்லை, சேர்க்காமல் இருப்பதும் நல்லதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம டெய்லி பிரேயர் பண்றோம் இல்லைங்களா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே பண்ணும்போது என்ன சொல்றோம்? அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். அன்றாட உணவுனா வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு தேவையான காசு, நம்மளுக்கு தேவையான பணம், நமக்கு தேவையான தூக்கம், தேவையான நிம்மதி எல்லாமே அன்றாட வாழ்க்கை தான். அதான் சொல்லுவார், தூய ஆவி தருவது வாழ்வு. எனவே நாம் அதை பற்றி நாம் இன்று தியானிக்கலாம். இது போதும் இந்த ஒரு வார்த்தை. ஆனா நம்ம அதே வார்த்தையை வச்சு நம்ம இன்னைக்கு துன்பம் வந்தா நம்ம என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு ஏன் ஓடி வராங்க தெரியுமா? நிறைய பேர் எப்போ ஓடி வருவாங்கன்னா, எப்ப துன்பம் வருதோ அப்பதான் கோயிலுக்கு ஓடி வருவாங்க. பாத்துக்கிறீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு போன் பண்றவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரதர், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பிரதர், எனக்கு மூச்சு கூட முடியல, என்னால ரொம்ப திணறலா இருக்கிறேன், என்ன பண்றதுன்னே தெரியல, பேசாம நான் வீட்டெல்லாம் விட்டுட்டு எங்கன்னா கண் காணாத தூரமா போயிடலான்னு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு போன் நான் சொல்லுவேன், நீங்க எங்க போனேன்னு நினைப்பீங்க அப்படின்னு கேட்பேன். எங்க போனா நிம்மதியா இருப்பீங்கன்னு கேட்பேன் நான். அவங்க சொல்லுவாங்க, கண் காணாத தூரத்துக்கு போயிடணும். எங்க போனாலும் உன் கண்ணே பார்த்தது இல்ல, உன் கண்ணே பார்க்கும்போது மற்றவங்க கண்ணை பார்க்காத இருக்க முடியுமா? எந்த இடத்துக்குப்பா போவேன்? நீ எந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லு. அந்த இடம் என்ன, அந்த மாதிரி எதனா ஒரு இடம் இருந்தா சொல்லு. நானும் யாருன்னா பல பேர் கேட்கறாங்க, நானும் அனுப்பிச்சு விட்டுறேன். சொல்றது அவ்வளவுதான். வாழ்க்கையில நிம்மதி வேணும் பிரதர், வாழ்க்கையில நிம்மதி வேணும். அது கண் காணாத தூரம் போயிடுறது. எந்த தூரம் போக போறீங்க? இந்த வானத்தை விட்டு வெளியே வானத்துக்கு எங்கன்னா போக முடியுமா? இல்ல வேற உலகத்துக்கு போக முடியுமா? இல்ல வேற ஏதாவது கிரகத்துக்கு போக முடியுமா? எங்க போனாலும் உயிர் வாழ முடியாது. ஏன்னா மூச்சு விடுறதுக்கே அங்க நம்மளுக்கு என்ன இல்லை? ஆக்சிஜன் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. எத்தனை நாள் இருக்க போறீங்க போய்? ஒரே ஒரு நாள் உங்களால இருக்க முடியாது. நான் உனையே தான் சொல்லுவேன், நீங்க கண் காணாத தூரத்துக்கு போகணும்னு போனீங்கன்னா கண்ணை மூடின்னு போய் நேரா கோயில்ல எந்த இடத்துல ஒரு ஆண்டவருடைய திவ்யன் இருக்குதோ அங்க போய் கண்ணை மூடின்னு உட்காந்துக்கணும். உங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னு மறந்துடுங்க, உங்க எதிர்க்க யார் இருக்கிறாங்கன்னு மறந்துடுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு மறந்துடுங்க. ஆண்டவரை மட்டும் பாருங்க. உங்களுடைய பிரச்சனைய என்னான்னு அவர்கிட்ட சொல்லுங்க.
மறுநாள் வந்து நீங்க எனக்கு சொல்லணும்னு சொல்லுங்க. போயிட்டு வருவாங்க. 2 ஹவர் உட்காந்தவங்களும் இருக்கிறாங்க திவ்ய நாட்காணியில. ஆராதனை 4 ஹவர் உட்காந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, பிரதர் 2 ஹவர் அங்க இருந்தா பிரதர் நிம்மதியா இருந்துச்சு. உங்க பிரச்சனையை சொன்னீங்களா? சொன்னேன் பிரதர். எனக்கு ஏதோ ஒரு ஆறுதலா இருந்துச்சு பிரதர். ஆனா யாரும் எனக்கு எதுவும் சொல்லல, என் கூட யாரும் எதுவும் பேசல. ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஏதோ என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறுதல் தான் நீ தேடின்னு போன இல்லையா? இந்த ஆறுதலுக்காகத்தான் நீ கண் காணாததும் போறன்னு சொன்ன இல்லையா? அது எங்கேயோ போவாதம்மா. உன்னை படைத்த ஆண்டவர், உனக்கு உயிர் கொடுத்த, உயிர் மூச்சு கொடுத்த ஆண்டவர் தூய ஆவி இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவங்க கிட்ட போற? கண் காணாத இடத்துக்கு நீ ஏன் போற? நீ அங்க போ, உனக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஃபுல்லா இந்த இறை வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவர் கொடுக்கின்ற அன்றாட உணவு, ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த இறை வார்த்தையானது இவ்வுலகில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் எப்படி ஆண்டவர் முன்னாடி நாம் வாக்கு கொடுத்தோமோ. இங்க எல்லாரும் கல்யாணம் ஆகிக்கிறவங்க தான், எக்ஸப்ட் எல்லாருமே கல்யாணம் ஆகிருக்கிறவங்க தான் இல்லைங்களா? நம்ம ஆண்டவர் திருமண் என்னன்னு நம்ம வாக்கு கொடுத்தோம், வாக்கு மூலம் வாக்குறுதி கொடுத்தோம். இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை பிரமாணிக்கமாய் நடந்து கொள்வேன். ஒவ்வொருவரும் ஆண்டவர் திருமண் நம்ம கொடுக்கின்ற வாக்குறுதி அது. அதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. என்னைக்குமே நம்ம கஷ்டம் வந்தா, ஐயோ எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்னு நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது. துன்பம் வரும், துன்பம் இல்லாம நமக்கு வாழ்வு இல்லை. பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த இறை வார்த்தையை நாம் ஃபுல்லா தியானிப்போம். சீராக் அதிகாரம் 26 இறை வார்த்தை 4. சீராக் அதிகாரம் 26 இறை வார்த்தை 4. செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் அத்தகையவன் உள்ளம் மகிழ்ந்திருக்கும், அத்தகையவனுடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கும். எக்காலத்திலும் அவனது முகம் மலர்ந்திருக்கும், எக்காலத்திலும் அவனது முகம் மலர்ந்திருக்கும். ஏழையா இருந்தா கூட கொஞ்சம் பேர்லாம் பாருங்க, அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அன்னன்னைக்கு வேலை செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஆனா போய் அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு பெட் இருக்காது, ஒரு தலகாணி இருக்காது, வீட்டுல வெறும் சிமெண்ட் தரையா இருக்கும். அது மேல ஒரே ஒரு பாய் தான் போடுவாங்க. போட்டு படுத்தாங்கன்னா இப்படி கை வச்சு தூங்குனாங்கன்னா நிம்மதியா தூங்குவாங்க. நம்மளுக்கு பணம் இருக்கும், பெட் இருக்கும், நல்ல சாப்பாடு இருக்கும். ஆனா நைட்டு 1 மணி 2 மணி ஆனா கூட தூக்கம் வராது. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சீராக் 26 இறை வார்த்தை 4. எந்த நிலையிலும் நாம் செல்வமா இருந்தாலும் சரி, செல்வரா இருந்தாலும் சரி, அல்லது ஏழையா இருந்தாலும் சரி, சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய நாட்களும் அப்படி இருந்தது உண்டு. சகோதரர் நம்முடைய பிரதரோட நாட்களும் அப்படி இருந்தது உண்டு. அவர் கூட சொல்லுவார் என்கிட்ட அடிக்கடி, எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, என்னுடைய பசங்களாம் சின்னவங்களா இருக்கிறாங்க, என் வாழ்நாள் முழுதும் நான் இப்படியே கஷ்டப்பட்டு தான் நான் வாழணுமா அப்படின்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன், என்கிட்ட நீ கேட்கறதுடையோ ஆண்டவர்கிட்ட போய் நீ கேளு, முட்டி போட்டு கேளு, விடியற்காலம் எழுந்து நீ கேளு, உனக்கு எப்ப தூக்கம் வரலையோ எழுந்து கேளு, ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பா. அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற இறை வார்த்தையானது எந்த நிலையிலும் நாம் சமநிலையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். செல்வரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அல்லது இன்பமா இருந்தாலும் சரி, 2 நிலையிலும் நாம் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து படிங்க. 2 கொரிந்தியர் இறை வார்த்தை 6 அதிகாரம் 8. 2 கொரிந்தியர் அதிகாரம் 6 இறை வார்த்தை 8.
போற்றுவர் போற்றாலும் போற்றுவர் போற்றலாலும் தூற்றுவர் தூற்றலாலும் ஒரு பொருட்டல்ல. எங்களுக்கு இது ஒரு பொருட்டே அல்ல. புகழ்வர் புகழாலும் புகழ்வர் புகழாலும் இகழ்ந்தோர் இகழாலும் எங்களை எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். நாங்கள் உண்மையான கிறிஸ்துவின் பணியாளர்கள். Praise the Lord. எங்களை கேளுங்க. கொஞ்சம் பேரு இங்க இருப்போம், பாடின்னு இருப்போம், நல்லாவே பேசுவாங்க. வெளியே போயிட்டு அடுத்த நொடியில ஆப்போசிட்டா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியுமே, என்னன்னு? உங்களை எப்படி சொன்னாங்க தெரியுமா பிரதர்? என்னைக்கே மனசு பேஜராயிடுச்சு. ஆமாவா? அப்படியா? தூற்றுவர் தூற்றலாலும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பிரதர் அங்க ஒருத்தர் உங்களை பத்தி சொன்னாரு பிரதர், ரொம்ப நல்லா சொன்னாரு பிரதர். அப்ப கூட சொல்லுவான், ஆமாவா? அப்படியா? ரொம்ப நல்லது பிரதர். எங்களை போற்றினாலும் நாங்கள் மகிழ்ச்சி கொள்வதில்லை, எங்களை தூற்றினாலும் நாங்கள் துயரமடைவதில்லை. Praise the Lord. ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவின் பணியாளர்கள். எது நடந்தாலும் எங்களுக்கு அவங்க போற்றினாலும் சரி, இல்ல எங்களை திட்டினாலும் சரி, ஆண்டவருக்கே மகிமை. Praise the Lord. ஆண்டவர் சொல்றாரு, உன் வார்த்தைக்கு மதிப்பு இருந்தால் அங்கே சமாதானம் இருக்கும். நீ போகும் இடமெல்லாம் முதலில் அவர்களுக்கு சமாதானத்தை சொல். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த சமாதானம் அந்த வீட்டில் நிலையாய் நிற்கும். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் காலில் இருக்கும் தூசியை நீ உதறிவிட்டு வந்துவிடு. தீர்ப்பு நாளில் உனக்கு அது அவர்களுக்கும் அது எதிர்மறையாய் சாட்சி சொல்லும். Praise the Lord. யார் இதை உண்மையா நேசிக்கிறீங்க? இதை நேசிக்கலன்னா, இதை நாம் கேட்கலன்னா, அவங்க சொல்லுங்க சர்றன்னு பிளட் பிபி ஏறிச்சுன்னா நாம உண்மையான பணியாளனே இல்லை. Praise the Lord. Hallelujah. யார் என்ன வேணும்னு சொல்லிட்டோங்க, நம்மளுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏனென்றால் நம்முடைய குரு எப்படி இருக்கணும்? ஆண்டவரை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். நம்முடைய குரு எப்படி இருக்கணும்? என் வீட்டுல இருக்கிறவங்க வளர்ச்சி அடையணும்னு மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்க வளர்ச்சி அடையணும்னு பொறாமப்படக்கூடாது. நம்முடைய குரு எப்படி இருக்கணும்? நம்ம நல்லா இருக்கிற மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இதை நினைச்சாவே நம்ம எங்க போயிடுவோம்? மேல மேல உயர்ந்துன்னு போவோம். நமக்குள்ள ஒரு பொறாமன் மற்றவங்க மேல வந்துச்சுனாவே நம்ம கீழே கீழே இறங்கிதான் போயிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கணக்கு பண்ணிக்குவோம். அவன் இது வாங்கினானா, அவன் இதை போட்டானா, இவன் இதை செஞ்சானா, நம்ம என்னத்தான் வாங்கலாம், என்ன செய்யலாம்? ஒன்னும் நடக்காது. கடன் தான் ஜாஸ்தியாகும். Praise the Lord. தொடர்ந்து படிங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 18. யோபு அதிகாரம் 5 இறை வார்த்தை 18. யோபு இறை வார்த்தை அதிகாரம் 5 இறை வார்த்தை 18. 358 பேஜ் நம்பர். காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரை போல். சார் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஏன்னா அவன் ரொம்ப நோவு கொடுத்துட்டான் பிரதர், என் மனுஷன் ரொம்ப நோக அடிச்சுட்டான், என்ன கண்ணா பின்னான்னு பேசிட்டான், அதனால எனக்கு மனசே தாங்க முடியல. நிறைய பேருக்கு ஆயிருக்கும் இந்த இன்சிடென்ட். சொல்றாரு இல்லையா கடவுள், அவங்க போற்றினாலும் சரி உங்களை தூற்றினாலும் சரி எதையும் காதுல போட்டுக்காதீங்க. ஏன்னா எல்லாம் ஆண்டவருக்கே உரியது. நம்ம கையில இருந்து எதுனா கொடுக்க முடியுமா? நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க அந்த சமயத்துல ஒன்னும் செய்யாதீங்க. கடவுளை நீயா பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. அடுத்த நாள் அவங்களும் வந்து சொல்லுவாங்க, அவங்களை இப்படி செஞ்சதுனாலயோ என்னவோ, நான் இவங்களை இப்படி திட்டதுனாலயோ என்னவோ
எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு நீ அவங்க உங்ககிட்ட சொல்லனாலும் யார் காதுலாவது கேட்கும் அந்த செய்தி நம்மளுக்கு. அது ஆண்டவர் பழி வாங்குற எண்ணம் அல்ல. நம்ம சைலண்டா இருந்துட்டாவே கடவுள் அவங்களோட பேசுவார். நம்ம பேசிட்டானே நம்ம மறுபடியும் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதை நம்மளதான் வந்து தாக்கும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எது வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் வழி நடத்துவார். நீங்க இது பண்ணின்னு போனாவே ஆண்டவர் வந்து ஒரு ஊழியனுக்கோ ஒரு ஊழியக்காரிக்கோ அல்லது உண்மையான நீதிமானுக்கோ கடவுளை பின்பற்றுவர்களுக்கோ உண்மையான கிறிஸ்துவர்களுக்கோ யாராவது வந்து சீண்டி பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா கடவுள் சொல்வார், என்ன சொல்வாரு? அவனை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கடவுளுடைய கண்ணை போய் முட்ட முடியுமா? எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க சிஸ்டர். என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமீன். யாருமே ஒருத்தரை போய் சீண்ட முடியாதுங்க, யாருமே ஒருத்தரை போய் அனாவசியமா தொட்டுட முடியாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், கடவுள் பார்த்துக்காம தைரியமா போகணும், ஒண்ணுமே நடக்காது. சொன்னவன் தான் நாளைக்கு உயிர்ந்தச்சு ஓடின்னு இருப்பான். சொன்னவன் தான் என்ன பண்ணிட்டு இருப்பான்? உண்டச்சுன்னு ஓடிட்டு இருப்பான். நிறைய பேருக்கு பயம் வந்துடும். ஐயோ இப்படி சொல்லிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, நாளைக்கு உன்னை பீஸா ஆக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டானே, நாளைக்கு எங்கன்னா ஊரை விட்டு ஓடிடலாமா? 2 நாள் தலைமறைவா இருக்கலாமா? தைரியம் இருந்தா நான் இங்கதான் இருப்பேன், நான் இதே ரோட்ல தான் வருவேன், இதே வீட்டுல தான் இருப்பேன், உன்னால முடிஞ்சா என்ன தொட்டுப்பான். அவன் நினைச்சுப்பா நைட்டெல்லாம், ஓ இப்படி சொல்லிட்டான்ல, அவன் ஒரு 10 பேரை கூட்டின்னு வருவான். என்ன நினைப்பா? அவன் ஒரு 10 பேரை ஆள் ரெடி பண்ணிருப்பான். அவன் நினைச்சுன்னு இருப்பான். நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். விடிய காத்தால 3 மணிக்கு எழுந்து முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரு அவன் இப்படி சொல்லிட்டு போனாப்பா, எனக்கு என்ன பண்ணுவோம் தெரியல, என்னை பாதுகாக்கின்றவர் நீ. ஏனென்றால் படைகளின் ஆண்டவர் அவர். யார் அவர்? படைகளின் ஆண்டவர். ஒரு படைக்கு 6000 பேரு வேலை செய்யறாங்க, ஒரு படைக்கு. அப்ப எத்தனை படைங்க இருக்கு ஆண்டவர் கூட. அப்ப நம்மள வந்து தொட முடியுமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவே ஆண்டவர். தொடர்ந்து படிங்கோ. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 13. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவர். உங்களுக்குடைய வலிமை, நீங்க தாங்கக்கூடிய சக்தி எவ்வளவு இருக்குதோ அதுக்கு மேல சோதனை உங்களுக்கு கொடுக்க மாட்டான். இது நான் சொல்லங்க, நம்முடைய இறை வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி சொல்லுது. உங்களால எவ்வளவு கஷ்டம் தாங்க முடியுமோ அவ்வளவுதான் கஷ்டம் கொடுப்பாரு ஆண்டவர். அதுக்கு மேல கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. இந்த கஷ்டம் ஏன் கொடுக்குறாரு தெரியுமா? இந்த கஷ்டத்துல நீ என்னை வந்து மறக்காம வந்து பாக்குறியா? மறக்காமல் நீ என்னிடம் வந்து மன்றாடுகிறாயா? இல்ல மறக்காமல் நீ என்னோடு அன்பு செய்கின்றாயா? இல்ல மறக்காமல் நீ என்னை வந்து நேசிக்கின்றாயன்னு செக் பண்றதுக்கு தான் இந்த டெஸ்ட். இதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஐயோ பொய்யோன்னு கத்தின்னு, கடவுளுக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா, எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஏன்னா சாத்தான் கொண்டு வருகிற பயம் அப்படி. முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, இன்னைக்கு நைட்டோட எல்லாருமே காலி, நாளைக்கு அவங்களுக்கெல்லாம் ஜாலி அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. ஒன்னும் நடக்காது. இவங்க பாட்டுக்கு இவங்க இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு வந்தவங்க சொல்லிட்டு தான், என்னடா சொல்லிட்டுமே இந்த பக்கம் போனா நம்மளுக்கு தானே அசிங்கம்ட்டு அவன் என்ன பண்ணுவான், 3வது ரோட சுத்தின்னு போயின்னு இருப்பான். எந்த ரோட்ல போயின்னு இருப்பான்? 3 ரோட தள்ளி அந்த பக்கம் போயின்னு இருப்பான். சொல்லிட்டு போயிட்டோம் நம்ம,
இந்த பக்கம் போனா நம்மளுக்கு தான் அசிங்கம், மரியாதை இருக்காது அப்படின்னு 3 ரோடு தள்ளி போயின்னு இருப்போம். நம்மளா பார்த்தா என்ன பதர் இந்த பக்கம் வர நீங்க ஒருவேளை ஆளே காரணம்னா ஏங்க பதர் என் மான மரியாதை ரோட்ல எடுக்கிறீங்களோ என்னை பார்த்து சொன்னவங்க உண்டு. Praise the Lord. தொடர்ந்து படிங்க. எஸ்ஐயா 66 இறை வார்த்தை 13. எஸ்ஐயா 66 இறைவா ஆதலால் என் தலைவராகிய ஆண்டவர் என் தலைவராகிய ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே. கூறுவது இதுவே, ஊழியர்கள் உண்பார்கள், என் ஊழியர்கள் உண்பார்கள். நீங்களும் பசியால் வாடுவீர்கள். அது இல்ல, அந்த வார்த்தையில தாய் தன் பிள்ளையை மறந்தனாது அப்படின்னு. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். எருசலேமிலும் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். எஸ்ஐயா 66:13. 66:13. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல். கரெக்டான வார்த்தை. நான் சிஸ்டர் மேல ரீடிங் படிக்கிறாங்கன்னு கீழே வருவாங்கன்னு பார்த்தேன் நான். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் கடவுள் உங்களை தேற்றுவார். எப்போ நீங்க போய் ஆண்டவர் முன்னாடி உக்காந்துன்னு ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படி நீங்க கேட்கும்பொழுது, ஒண்ணுமே கேட்காம வீட்டுல உட்காந்துக்கின்னு யோசனை பண்ணின்னு என்னதான் பண்ணுவான், நாளைக்கு பாத்துக்கலாமா, இல்ல அவனுக்கு அடிக்கிறதுக்கு யாராவது 2 பேரை வைக்கலாமா, இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம், எதுவும் தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும். ஒரு சின்ன குழந்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், ஸ்கூல்ல ஓடி வந்துச்சு. அவங்க அம்மா வந்து ஸ்கூல்ல விட்டு போறாங்க. அந்த குழந்தை ஓடி போய் மறுபடியும் அந்த பேக்கை வச்சுட்டு மறுபடியும் அதே ஸ்பீட்ல ஓடி வருது. அவங்க அப்பா விட்டுட்டு இப்படி போறாங்க, ஓடி போய் காலை பிடிக்குது. ஏய் ஸ்கூல் டைம் ஆச்சுப்பா, உள்ள போ, நான் டியூட்டிக்கு போயிட்டு நான் வந்து கூப்பிட்டு போறேன். அப்பா அதுக்கு நான் கூப்பிடல, ஒரே ஒரு நிமிஷம் என் கூட வாயேன் அப்படின்னு கூப்பிட்டு போகுது அந்த குழந்தை. போய் அந்த கிளாஸ் டோர் கிட்ட நின்னுன்னு அது சொல்லுது, அப்பா நேத்து இவன் என்ன அடிக்கிறேன்னு சொன்னான்ப்பா, இன்னைக்கு அடிக்கிறேன்னு சொல்லிக்கிறான், அவன் அடிப்பானாப்பா அப்படின்னு கேக்குது. அப்போ அந்த அப்பா சொல்றாரு, அவன் அடிக்க மாட்டான்ப்பா, அடிக்கிற மாதிரி இருந்தா உன்னை நேத்தே அடிச்சிருக்கணும், உன்னை அடிக்கிறேன்னு பயமுறுத்துறான், நீ பயந்து போய் என்னை வந்து பிடிச்சுன்னு. ஏன் அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுதுன்னா, எனக்கு எங்க அப்பா காப்பாத்துவாரு அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குது? குழந்தைக்கு இருக்குது. அவன் அடிக்க வந்தா எங்க அப்பா அடிக்க விட மாட்டாரு. அந்த குழந்தைக்கே அவ்வளவு அறிவு இருக்கும் பொழுது இவ்வளவு பெருசா வந்துக்கிற நமக்கு அறிவே இருக்குது. நம்ம கொஞ்ச நேரத்துல ஒரே செகண்ட்ல எல்லாமே மரணமாயிடுது, எல்லாமே தலையில இருந்து பிளைண்ட் ஆயிடுது, கண்ணு மங்கலாயிடுது, காது கேட்கறது இல்ல, வாய் வரே வர்றது இல்ல. ஏன்னா கடவுள்கிட்ட ஏதோ பேச தெரியுது. எப்பொழுது நாம் ஆண்டவரிடம் வேண்டுவது, எப்படி நாம் ஜெபிப்பது, ஆண்டவருக்கு முறையாக எப்படி நாம் நன்றிகளை செலுத்துவது என்று நமக்கு தெரியாது. இதுதான் காரணம். பலருக்கு பேருக்கு பிரச்சனை வர்றத காரணம் என்ன தெரியுமா? எந்த சமயத்துல எங்க போகணும்னே தெரியாது, சும்மா ஓடினே இருப்பாங்க, காசை சும்மா தண்ணி மாதிரி கரைச்சுனே இருப்பாங்க. எல்லாமே வீண், எல்லாமே வீண். நீ ஓடுவது, காசை இறைப்பது, காசை மற்றவர்களுக்கு கொடுப்பது எல்லாமே வீண், எல்லாம் வேஸ்ட். நீ சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா கடவுளே அதை பார்த்துக்குவார். அதுதான் சொல்றாரு, ஒரு தாய் தன் பிள்ளையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பேர் நம்பிக்கை இருக்குது இதுல? ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 12. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 12. படிங்க. எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். நான் அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். துயரம் வந்தாலும் நம்ம அழுவக்கூடாது, துன்பம் வந்தாலும் அழுவக்கூடாது. பிலிப்பியர் 4
இறை வார்த்தை 12. வறுமையிலும் வாழ கத்துக்கணும், நம்ம வளமையிலும் வாழ கத்துக்கணும். நம்ம கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவோம்னா, கஷ்டம் வந்துட்டாக்கா, ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துச்சு, எனக்கு இவ்வளவு கடன் ஆயிடுச்சு அப்படின்னு தலை மேல நம்மளே ஒரு 10 பாறாங்களை தூக்கி வச்சுன்னு உக்காந்துன்னு இருக்கணும். அது தப்பு. கடவுள் சொல்றாரு, உனக்கு கஷ்டம் வந்துச்சா, நீ பயப்படாத, நான் தாப்பா உன்னை தாங்கி நிற்கிறேன். நீ உன் கஷ்டத்தை நீ தாங்கல, நீ உன்னால நடக்க முடியல, நான் தான் உன்னை தாங்கி நடந்து நிற்கிறேன், நீ எதுக்குப்பா கவலைப்படுற? இந்த கஷ்டம் எனக்கு வந்த மாதிரி தானே, உனக்கு கஷ்டம்னா யாருக்கு வந்த மாதிரி? எனக்கு வந்த மாதிரி. அப்போ அவர் சொல்றாரு இல்லையா, உன்னை தொட்ட என் கண்ணை தொட்ட மாதிரின்னு சொன்னவரு, உனக்கு கஷ்டம் வந்தாக்கா அவர் கஷ்டம் வரலாம்னு உட்காந்து இருப்பாரா? இல்லையே, சொல்லவே இல்லையா அந்த மாதிரி. அதான் சொல்றாரு, வறுமையிலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வளமையிலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வறுமையில எப்படி வாழ கத்துக்கிறது? ஒண்ணு இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளவுதான்ப்பா உனக்கு கூலி அப்படின்னா அந்த காசை வச்சு அதை நம்ம சமாளிக்க கத்துக்கணும். வளமை நிறைய வந்துடுச்சு, எனக்கு ரொம்ப வளமை வந்து செல்வம் வந்துடுச்சு, அப்ப கூட நம்ம என்ன பண்ணோம், ஏஞ்சி எகிரி எகிரி ஆடக்கூடாது. என்ன பண்ணணும், அது சேமித்து வைத்து, உனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிறார்ல, வளமையிலும் வாழ தெரியணும், வறுமையிலும் வாழ தெரியணும். அப்ப இந்த வளமை வந்தப்ப நீங்க சேர்த்து வைக்கிற தெரியுமா, வறுமை வந்தப்போ உனக்கு அது கை கொடுக்கும். நிறைய பேர் அம்மாங்களை நான் பார்த்திருப்பேன், இந்த மாசத்துல இவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னா அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணுவாங்க. மிச்ச காசு என்ன பண்ணுவாங்க, எடுத்து ஏற்கனவே டபால போட்டு வச்சிருவாங்க. ஏன்னாக்கா பின்னாடி எதுக்காவது உதவும் இது. அப்போ வறுமையில இருக்கிறப்ப அதே காசு செலவு பண்றீங்க, வளமையில இருக்கும் அதே காசு செலவு பண்றீங்க. அந்த மிச்சர காசு என்ன ஆகும், பின்னாடி உங்களை வந்து அது உங்க நல்ல வாழ்வியல் திட்டத்துக்கு உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும். இருக்கும்போது ஐயோ ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அழுவுறத விடியோ, இருக்கும்போது அதை எடுத்து வச்சு, இருக்கும்பொழுது நம்ம இவ்வளவு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவ்வளவு தான் நம்ம செஞ்சுன்னு போனோம்னு இருந்துட்டா எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. தொடர்ந்து படிங்க. சபையுரையாளர் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 14. சபையுரையாளர் 4:14. செல்வ பெருக்கினால் 4:14. 4:14. சிறையில் கைதியாக இருந்தவர் அரியணை ஏறியதும் உண்டு. அரசுரிமையுடன் பிறந்தவர் வறியவராவதும் உண்டு. ஒருத்தன் ஜெயில கைதியா இருந்தான், சிறை தண்டனை அனுபவிச்சான். அவனுக்கு யாருமே இல்லை, ஏன்னா அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க, இவன் ஜெயிலுக்கு போனோம், அவன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் ஒண்டிய மட்டும் தான் ஜெயில இருக்கிறான். அதனால அவன் ஜெயில இருந்து வெளியே வந்தாக்கா அவன் பிச்சைக்காரனே இருப்பான்னு ஏதாவது இருக்கா? இல்ல. அவன் ஆண்டவரை நேசிச்சானா அவனுக்கு ஜெயில போய் யாருன்னா ஒருத்தர் ஆண்டவருடைய செய்தியை சொல்லியிருப்பாங்க, ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லியிருப்பாங்க. இங்க பிரிசன் மினிஸ்ட்ரின்னு இருக்கு. 4:14 சபையுரையாளர் 4:14. நிறைய பேர் நினைச்சுக்கோ, நம்ம ஜெயிலுக்கு போயிட்டாக்கா ஆண்டவருடைய நற்செய்தியை யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. பிரிசன் மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே இருக்குது. அவங்களோட வேலை என்ன தெரியுங்களா? நானும் போயிருக்கேன் 2 வாட்டி, அது அவங்க கூட நானும் போயிருக்கேன். சும்மா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, நோயுற்ற போது என்னை வந்து பார்த்தாயா, சிறையுற்று இருந்தேன்னு என்ன வந்து பார்த்தாயா. இவர் எப்பப்பா போய் ஜெயில உட்காந்துருந்தா நம்ம போய் பாக்குறதுக்கு. அதுக்காக நானும் என்னதான் இருக்குதுன்னு போய் அவங்க கூட ஒரு நாள் 2 வாட்டி போயிருக்கேன் நான். அதுக்கு அவங்க ஃபர்ஸ்டே நம்மளோட ஆதார் கார்டு அதெல்லாம் கொடுக்கணும். அங்கே போயிட்டு அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க எந்த லாங்குவேஜ் பேசுறாங்களோ அந்த லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருந்தி இன்னைக்கு 3 பேர் பாஸ்டரா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் நம்ம கேத்தலிக் சபையில வந்து சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. மனமாறி ஆயுள் கைதி தண்டனை, ஆயுள் கைதினா சாவர வரைக்கும் ஜெயிலுன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த மாதிரி இறை வார்த்தையை கேட்டு 10 வருஷத்திலேயே அவங்களுக்கு அந்த ஜெயில இருக்கிறவங்கள இவங்க மனம் மாறிட்டாங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ ஆண்டோடைய வார்த்தை யாரோட உள்ளத்தை தொடுதுன்னு பாருங்க.
அது மாதிரி போயிருந்தோண்டு இப்போ சொல்றாருங்க, ஜெயில இருந்து வந்தவன் வந்து பணக்காரன் ஆகாம இருக்க முடியுமா? மனம் மாறினா ஆண்டவரை கேட்டா ஒரு நாள்ல எல்லாமே மாத்துவார். அரசனா இருந்தவன் கூட ஆண்டியா ஆனது உண்டு. நம்ம அதை ஒரு பழமொழியா கேட்டிருப்போம் இல்லைங்களா? ரொம்ப பெரிய அரசனா இருந்திருக்கலாம், லாஸ்ட்ல அவனுக்கு சாப்பாடு கூட கிடைக்காம பிச்சைக்காரனா இருக்கும். அந்த மாதிரி ஆனவங்களும் இருக்கிறாங்க. கைதியா வந்து வெளியே வந்து மறுபடியும் அவன் பணக்காரன் ஆனவங்களும் இருக்கிறாங்க. இதான் ஆண்டவருடைய இறை வார்த்தை அப்படி சொல்லுது. படிங்க மீண்டும் அந்த இறை வார்த்தையை. சிறையில் கைதியா இருந்தவர் சிறையில் கைதியா இருந்தவர் அரியணை ஏறியதும் உண்டு. அரசுரிமையுடன் பிறந்தவர் அரசுரிமையுடன் பிறந்தவன் வறியவராவதும் உண்டு. ரெண்டுமே இருக்குங்க வாழ்க்கையில. நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம பணக்காரன் ஆயிட்டோம், பணக்காரனாவே இருக்கணும்னு ஒன்றும் கிடையாது. கடவுளை நம்பினா ஒரே நாள்ல மாத்துவார், ஒரு வருஷத்துல மாத்துவார். ஒரு நொடி பொழுதுல மறுநாள் நம்ம தூங்கி ஏஞ்சிக்கிறதுக்குள்ள நமக்கு ஏதாவது ஒரு லாட்டரி டிக்கெட் அடிக்கும். என்ன அடிக்கும்? அடிக்குமா? லாட்டரியே கேன்சல் பண்ணிட்டாங்களே. அடிக்கும். எப்படி அடிக்கும் தெரியுமா? ஒண்ணு வேலை மூலமா, இல்ல யாராவது உதவி மூலமா, அப்படிதான் வரும். எனக்கு நிறைய அந்த மாதிரி இன்சிடென்ட் ஆயிருக்கு. உங்களுக்கும் ஆயிருக்குங்களா? பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க. நான் கால் அடிபட்டு வீட்டுல இருந்தப்போ நைட்டு படுக்கும் போது 2 மணி 3 மணி ஆகும். பைபிள் படிச்சுட்டே இருப்பேன். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, கடன் மேல கடன். 1 வருஷம் 8 மாசம் பெட்ல படுத்துட்டு இருந்தேன் நான். ஆப்ரேஷன் செலவு நிறைய. 1 வருஷம் 8 மாசம் எப்படி குடும்பத்தை நடத்துறது யோசனை பண்ணுங்க. யாரும் வீட்டுக்குள்ள வேலைக்கு போறதில்ல, நான் மட்டும். பசங்க படிக்கிற பசங்க. எந்த உதவி எனக்கு வந்திருக்கும்? ஒண்ணுமே கிடையாது. அப்போ நேசித்தவன் தான் நான் கடவுளை, அப்போ ஆராதிச்சவன் தான் நான் கடவுளை, அப்போ நம்பினவன் தான் கடவுளை. நான் இன்னைக்கு வரைக்கும் கைவிடாம என்ன நடத்திட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. படிப்பேன், நைட்டு படிப்பேன், படிச்சுட்டே இருப்பேன். ஃபுல்லா பைபிள்ல 3 வாட்டி படிச்சு முடிச்சுட்டேன். தலையில ஒண்ணுமே ஏறல. பைபிள் படிச்சுட்டு ராஜ்பால் பிரதர் வருவாரு, மாசத்துக்கு ஒரு டைம் வருவாரு என்ன பார்க்க. அங்க பிரேயர் இங்க 6 மணிக்குன்னா 5 மணிக்குன்னா அவர் 3 மணிக்கு என் வீட்டுல இருப்பார். வேலைக்கிழமை என் வீட்டுல இருப்பார். வருவாரு, வந்து ப்ரேயர் பண்ணிட்டு, என்னப்பா தம்பி எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, என்ன பண்ற, பைபிள் படிக்கிறியா, இறை வார்த்தையா படிக்கிறான்னு தான் கேட்பார தவிர, சாப்பிட்டியா, வேலைக்கு எதுனா போறியா, காசு எதுனா வருதா, அதெல்லாம் கேட்க மாட்டாரு. வந்தாச்சு தான் கேட்பாரு. நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, பைபிள் படிக்கிறியா? படிக்கிறேன் பிரதர். அப்ப சொல்லுவேன் நான், பிரதர் 3 வாட்டி படிச்சு முடிச்சுட்டேன் பிரதர், 3 வாட்டி படிச்சு முடிச்சுட்டேன். அப்பா நான் 2 டைம் படிக்கிறதே என்னால முடியலப்பா. நீ எப்படிப்பா 3 வாட்டி படிச்சு முடிச்ச? பிரதர் நான் சும்மா பாடம் படிக்கிற மாதிரி படிச்சிருக்கோம். அப்படி படிக்காத, ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு படி. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னான்னு ஆண்டவர்கிட்ட கேளு. ஆவிக்குள் நிறைந்தவரா நீ ஜெபித்து பார், உன்னை முழுவதும் அவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அப்படி படிச்சவன் தான் அவர் சொல்லுவாரு, நீ அப்படி படிக்கும் பொழுது, அப்படி நீ செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை தேற்றுவார். அவர் சொல்லுவாரு, நாளைக்கு என்ன வேணும்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க, எனக்கு இது இல்ல, நாளைக்கு ஒண்ணுமே இல்லை, வீட்டுல லைட் பில் கட்டணும், தரக்காரி வேணும்னு சொல்லுவேன். ஆண்டவர்கிட்ட நான் நைட்டெல்லாம் முட்டி போடவும் முடியாது, ஒன்றும் படுத்த மாதிரி தான் இருக்கும். படுத்துனே அவர் போட்டா பார்த்துன்னு படுத்துனே அப்படியே ப்ரேயர் பண்ணின்னு இருப்பேன். மறுநாள் நல்லா தூங்கின்னு இருப்பேன். எப்போ 5 மணிக்கு 3 மணிக்கு மேலதான் தூக்கமே வரும். தூங்கி இருக்கும்போது 5 மணிக்கெல்லாம் வந்து கதவு தட்டுவாங்க. கதவு தட்டிட்டு, எனக்கு நைட்டு ஏன்னா கனவுல வந்து உங்களுக்கு இது கூடன்னு சொன்ன மாதிரி இருந்தது, அதனால இது எடுத்துன்னு வந்தேன். அப்ப எனக்காக அங்க பேசினவர் யாரு? நான் அவங்ககிட்ட போனும் பண்றது இல்லை. ஏன்னா என் போன்ல கரன்சி கூட இல்லை, காசு கூட கிடையாது. நான் அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்லல. ஆனா அவங்க கதவை வந்து கரெக்டா 5 மணிக்கு தட்டுவாங்க. நல்லா தூக்கத்துல இருப்பேன், ஏன்னா நான் கதவு பக்கத்துல தான் படுத்துட்டு இருப்பேன். அவங்க எல்லாம் நல்லா தூங்கின்னு இருப்பாங்க. அப்படியே அந்த கையில மட்டும் தாப்பால் இழுத்து விடுவேன். உள்ள வருவாங்க, வந்த பிறகு தான் முடிஞ்சு பார்க்குவேன். ஏன்னா இவங்க காலைல இவ்வளவு சீக்கிரம் வந்துருக்காங்கன்னா, என்ன பதர் இவ்வளவு காலைல இவ்வளவு சீக்கிரம் வந்துருக்கீங்கன்னா, இல்ல எனக்கு நைட்டு கனவுல இந்த மாதிரி ஆண்டவர் வந்து சொன்னாரு உங்ககிட்ட கொடுன்ற மாதிரி, நான் காலையில தற்காரி வாங்கினேன். அப்ப நான் கேட்ட பிரேயரு, நான் செஞ்ச பிரேயரு வீணா போச்சா? இல்லையே. அப்ப நம்முடைய வார்த்தையை கேட்கிறாருன்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணுங்க. நம்பிக்கை இருந்தாதான் வாழ்க்கை. அடிக்கடி பிரதர் சொல்லுவாரு, யானைனா என்ன இருக்கணும்? தும்பிக்கை இருக்கணும், மனுஷனா நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு.
ஏன்னா யானைக்கு பலமே தும்பிக்கை தான், மனிதர்களுக்கு நம்பிக்கையே வாழ்க்கை தான். நம்மளனாக்கா நம்ம மறுநாள் நம்ம இன்னைக்கு போய் படுக்கிறோம், நாளைக்கு ஏஞ்சி இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இதை செய்யணும், இங்க போகணும், இங்க வரணும்னு நம்பித்தானே போய் படுக்கிறோம். நாளைக்கு நான் ஏஞ்சிக்க மாட்டேன்னு போய் படுக்கிறோமா? யாரும் படுக்கிறது இல்லைல்ல. அப்ப இதுல மட்டும் ஏன் நம்பிக்கை இல்லை? அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. சீராக்கு 29 இறை வார்த்தை 24. சீராக்கு 29ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 24. இறை வார்த்தை 24. வீடு வீடாய் செல்வது வீடு வீடாய் செல்வது வாழ்க்கை, இறங்கத்தக்க வாழ்க்கை, இத்தகையோர் போய் தங்கும் இடத்தில் பேசவும் துணிய மாட்டார்கள். கரெக்டா பிரதர் வார்த்தை? மீண்டும் ஒரு வார்த்தை படிங்க, மீண்டும் ஒரு வாட்டி படிங்க. வீடு வீடாய் செல்வது இறங்கத்தக்க வாழ்க்கை, இத்தகையோர் தங்கும் இடத்தில் பேசவும் துணிய மாட்டார். வீடு வீடா எதுக்கு போவாங்க? கரெக்ட் தானே? இப்பதான் யாரும் பிச்சை எடுக்க வர்றதில்ல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் 10வது 8வது படிக்கிறப்ப கூட நைட்ல வண்டியில தள்ளின்னு வருவாங்க. அதாவது அவங்க பேரே என்ன சொல்லுவாங்க, ராவ் பிச்சை. கரெக்ட், உங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பெரியவங்க எல்லாம் தெரியும். இப்ப இருக்கவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்பெல்லாம் அது கவர்மெண்ட்டே என்ன பண்ணிச்சு, அந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டுச்சு. அப்போ வீடு வீடா ரோட்ல வண்டி தள்ளின்னு வருவாங்க. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு மேல வண்டியில தள்ளின்னு வருவாங்க. ஒருத்தர் தள்ளின்னு வருவாங்க, ஒருத்தர் வண்டியில உட்காந்து இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை என்ன தெரியுமா? வீடு வீடா நின்று கேட்பாங்க, அம்மா எனக்கு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா கொடுமா, அப்பா ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன கொடுத்தாலும் சரி வேணான்னு சொல்ல மாட்டாங்க. 4 நாள் சாப்பாடு இருந்தா கூட சரி அதை கொடுத்தா அவங்க அன்பா வாங்கி வச்சுக்குவாங்க. எல்லாமே ஒரே பாத்திரம் தான், சாப்பாடுக்கு ஒரு பாத்திரம், குழம்புக்கு ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். 2 பாத்திரம் இருக்கும் வண்டியில. அது எத்தனை பேர் கொடுத்தா அதுல போட்டுன்னு கொடுப்பாங்க. கொஞ்சம் பேர் கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க. எங்க அவங்க கிட்ட பண்ணா நம்மளுக்கு ஒட்டிக்குமோ அப்படின்ற பயம். ஆனா நான் அந்த வயசுல கூட என்ன பண்ணுவேன் தெரியுமா? எங்க அம்மா அப்பா கிட்ட, எங்க அம்மா அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சாவே நான் கேட்பேன், அம்மா எதுனா மிச்சம் இருந்தா கொடுமா, நான் போட்டு வரேன்னு. ஏன்னா எனக்கு ஒரு குசி, அப்படி போய் கொடுக்குறது எனக்கு ஒரு குசி அப்போ. ஆனா உண்மையாக அது எதுக்கு கொடுக்குறாங்க, நம்ம ஏன் கொடுக்கணுன்றது கூட அப்ப எனக்கு தெரியாது. விளையாட்டு புத்தி. அந்த மாதிரி நம்ம வீடு வீடா எதுக்கு போகணும் தெரியுங்களா? வீடு வீடா நம்ம எதுக்கு போகணும் சொல்லுங்க? அமைதியை கொடுக்க மட்டும்தாங்க நான் வீடு வீடா போகணும். ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்க மட்டும்தான் நம்ம வீடு வீடா போகணும். தேவையில்லாத பேச்சுக்கோ, தேவையில்லாத வார்த்தைக்கோ, தேவையற்ற செயல்களுக்கோ போய் உக்காந்து பேசணும்னா ஆண்டோடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்கள்? விலையேற பெற்றவர்கள். நம்ம வார்த்தை கொடுக்க போனா வேண்டாத வார்த்தை பேசுறவங்க என்ன எப்படிப்பட்டவர்கள்? பிச்சைக்காருக்கு சமம். வீண் பேச்சினால் வருவது வறுமையே. நம்ம பிச்சைக்கார ஆயிடுவோம். வீடு வீடா போய் நம்ம உட்காந்து பேசினாவே நம்ம பிச்சைக்காரர் தான் ஆகும். நான் ஆண்டவர் சொல்றாரு, வீடு வீடா போனா பிச்சை தான் எடுக்கணும். அங்க போய் உக்காந்து பேசுற டைம்ல, அவங்க கிட்ட போய் நீ சொல்ற டைம்ல நீங்க உக்காந்து முட்டிக்கால் போட்டு 2 நிமிஷம் நீ ஜெபம் பண்ணா உனக்கு அந்த வேலை கண்டிப்பா சக்சஸ். என் அருமை நண்பர் பிரதருக்கு நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா பிரதர்? நான் சொல்லுவேன், நீ யார்கிட்ட சொல்லாதப்பா, மற்றவங்க கிட்ட போய் சொல்லாத. அவங்க காதுல கேட்பாங்க, உன்னை இழிவாக பேசுவார்கள். நானே சொல்லிக்கிறேன், அவருக்கு நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், என்கிட்ட கூட சொல்லாத, என்கிட்ட கூட சொல்லாத. என்கிட்ட சொல்ற இதே வார்த்தைய ஆண்டவர் முன்னாடி முட்டி போட்டு நீ சொல், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன். என்னோட அட்வைஸ் அதுதான். எந்த வீட்டுக்கும் போவாதீங்க, யாருக்கிட்டையும் போய் உங்களோட பிரச்சனையை சொல்லாதீங்க. பிரச்சனையை தீர்ப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் மீது மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். தொடர்ந்து படிங்க. நீதிமொழிகள் 24:10. நீதிமொழிகள் 24:10.
நிறைவுள்ள காலத்தில் நிறைவு உள்ள காலத்தில் மனம் சோர்வடையுமானால் உன் மனம் சோர்வடையுமானால் குறைவுள்ள காலத்தில் குறைவுள்ள காலத்தில் நாட்கள் இன்னும் குன்றி போகும் அல்லவோ. உன் நாட்கள் இன்னும் குன்றி போகும் அல்லவோ. நல்லா இருக்கும் போதே உன் மனசு ரொம்ப சோர்வடையுதுனாக்கா ஒண்ணுமே இல்லாத காலத்துல உன் மனசுனா அவன் சொல்லுங்க நொறுங்கி போயிடும் இல்லைங்களா? உன்னுடைய மனசு அதான் ஆண்டவர் சொல்றாரு, இருக்கும் பொழுதுதான் உன் மனசை திடப்படுத்திக்கொள், இல்லாத போதும் உன் மனசை திடப்படுத்திக்கொள். இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்துக்கிறாருன்னு திடப்படுத்திக்கொள், இல்லாதப்போ ஆண்டவர் தருவார் என்று உன் மனதை திடப்படுத்திக்கொள். ரெண்டுத்திலும் நம்பிக்கை தான், ரெண்டுமே நம்பிக்கை தான் சொல்றார். உன்கிட்ட இருக்கும் போதே நீ இவ்வளவு சோர்வு அடைஞ்சிட்டா ஒண்ணுமே இல்லை, நடு ரோட்டுக்கு வந்துட்டானா உன் மனசு என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் வரும், இன்னும் இருக்கிறதும் போவோம். இதனால பல பேர் கடன் வாங்கணும். இன்னும் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், போய் கையை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு மனசு ஒடிஞ்சு நேராக போய் வீட்டில் உட்காந்து எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. ஆறுதல் சொல்லுவாங்க, ஆனா அந்த ஆறுதல் நம்ம மனசுக்கு தாங்குற மாதிரியே இருக்காது. அது நமக்கு மனசுக்கு சமாதானத்தை கொடுக்குற மாதிரியே இருக்காது. சமாதானத்தை கொடுப்பவர் ஆண்டவர் ஒரு மட்டும் சொல்றார். இதோ உனக்கு யாரும் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி தருகின்றார். Praise the Lord. தொடர்ந்து படிங்க நீதிமொழிகள், அதே நீதிமொழிகள் 14:10. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. ஒருவரது இன்பமோ துன்பமோ அது அவருடையதே, அது அவர்களுடையதே, வேறொருவரும் அதை குறிக்க இயலாது. வேறொரு அதை வாங்கிக்க முடியாது. உனக்கு துன்பம் வந்தாலும் அது உன்னுடையதுதான். ஏன்னா நீ ஆண்டவருக்கு உனக்கு கொடுத்துக்கிற ஒரு பாக்கியம் நினைச்சுக்கணும். உனக்கு துயரம் வந்தாலும் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு, ஆண்டவர் உன்னை சோதிப்பதற்காக சாத்தான் கொடுத்திருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு விஷயத்துல இன்பம் வரும்போது ஆண்டவர் உனக்கு கொடுத்ததுன்னு நினைச்சுக்கணும். ஆண்டவர் எப்பவுமே துன்பத்தை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், உன்னை சோதிப்பதற்காக சாத்தான் பர்மிஷன் கேட்கும் போது என்ன பண்ணுவாரு, நீ சோதிப்பான்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் கொடுத்தாருன்னு நம்ம சொல்லக்கூடாது, சாத்தான் நம்மளை சோதிக்கிறான்னு தான் சொல்லணுமே தவிர ஆண்டவர் கொடுத்தா நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அதோட பலன் என்ன தெரியுங்களா, நம்மளதான் சுத்திட்டு இருக்கோம். ஏன்னா கடவுள் மீது நம்பிக்கையற்றவனா இருக்கின்றாய். இதோ உன் விழா எலும்பில் கையை வைத்து ஐயம் தீர்த்துக்கொள். சோமாவை பார்த்து சொன்னாரா? அப்ப நம்மளுக்கு அந்த கதியில தான் நம்மளும் போய் நின்றுட்டோம்ல. ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லைன்னா தான் ஆண்டவரை நம்ம திட்டணும், அவரை நம்ம வாயால ஏதாவது சொல்லணும். நம்பிக்கை இருக்கும் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்தார், யோபு போல இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அம்மாப்பா எல்லா ஆசீர்வாதமும் நான் தாப்பா கொடுத்தேன், துன்பம் நான் கொடுத்தேன்னு சொன்னார் ஆண்டவர். இல்லையே, யோபு சோதிக்கிறதுக்கு சாத்தான் தான் பர்மிஷன் போய் கேட்கிறான். ஆண்டவர் சொல்ல, பார் என் மகனை பார், யோபுவை பார், அவனை போல ஒருத்தனை இல்லை அப்படின்னு. ஆமாவா, ஒரே ஒரு நாள் டைம் கொடுத்து எனக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க, மறுநாள் பார் அவன் என்ன பண்றான் அப்படின்னு. எல்லாத்தையும் பிடிக்கிட்டான் சாத்தான். யோபு ஆண்டவரை திட்டினானா? ஒன்னும் திட்டலையே. கூட இருந்தவங்களாம் திட்டினாங்க, மனைவி திட்டினாங்க, பசங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா யோபு என்ன சொன்னார், ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். நான் ஏங்க ஆண்டவரை திட்டணும்? நமக்கு என்ன தைரியம் இருக்குது, நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஆண்டவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு? ஏன்னா உயிர் மூச்சு குத்துக்கிறவர் அவரு. நீ தாயின் கருவயிற்றில் இருக்கும் போதே நான் உன்னை அறிந்துள்ளேன். அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டாரு, உன்னுடைய வாழ்க்கை இதுதான், நீ இப்படிதான் போகணும், நீ இப்படிதான் இருக்கணும், நீ இத்தனாலதான் வாழணும், உன்னோட வாழ்நாள் இவ்வளவு அப்படின்னு கனெக்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா வாழ்நாளை கூட நம்ம மாத்துறதுக்கு நம்முடைய பிரேயர் ஆண்டவர் கேட்பார். பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்நாள் முடிஞ்சா கூட நீ ஆண்டவர் கிட்ட போய் பிரே பண்ணாக்கா இன்னும் 15 வருஷம் கூட்டி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். உண்மையா இல்லையா பிரதர்? அதுதான் சொல்றேன், வாழ்நாளை எழுதி வச்சுட்டா கூட நீ போய் கேட்டு பாருங்க, இன்னும் உங்களுக்கு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ கண்டிப்பா கொடுப்பாரு.
அதுதான் ஆண்டவர். ஏனென்றால் அவர் பேரிரக்கமுடையவர், பரிவிரக்கம் கொண்டவர். படிங்க பிரதர். சோதனை வரும்போது சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்கள் தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகியினை அவர்கள் பெறுவார்கள். வெற்றி வாகியே அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. போதுங்களா? நான் அப்படியே ஓரலா சொல்ல போயிட்டேன், படிக்க தேடி டைம் ஆகும் அப்படின்னு. அதனால அவர் எடுத்தே படிச்சுட்டார். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய சொந்த வார்த்தை கிடையாது, எல்லாமே ஆண்டோடைய வார்த்தை தான். இதுல நான் என்ன படிக்கிறேனோ, இதுல நான் என்ன செய்யறேனோ, எனக்கு ஆண்டவர் என்னத்தை உணர்த்துறாரோ அதை தான் நான் பேசுறேனே தவிர என் சொந்த விஷயம் நான் எதையும் பேசவே மாட்டேன். தொடர்ந்து படிங்க. சீராக்கு 12ஆம் அதிகாரம், இல்ல சபையாளர் 5:11 படிங்க பிரதர். சபையுரையாளர் 5ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. ஒருவரது சொத்து பெருகினால் 11 சொத்து பெருகினால் படிங்க படிங்க. ஒருவரது சொத்து பெருகினால் படிங்க. சொத்து பெருகினால் அதை சுரண்டி பெருகும். சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரின் எண்ணிக்கையும் பெருகும். சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயன்? அவர்களுக்கோ தன் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயன் கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது, இல்லைங்களா? தொடர்ந்து படிங்க. அது இதுல சீராக்கு 12:8 படிங்க. சீராக்கு 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 8 படிங்க. பணம் வந்தா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட எப்படா சுரண்டி சாப்பிடலாம், எப்படி கடன் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. உண்மையான நண்பர்களை அறிந்து கொள்ள முடியாது. இன்பத்தில் உண்மையான நண்பர்களை அறிந்து கொள்ள முடியும். இன்பத்தில் உண்மையான நண்பர்களை அறிந்து கொள்ள முடியாது. துன்பத்தில் உன் பகைவனை கண்டு கொள்ள முடியும். உன் துன்பத்தில் பகைவனை கண்டு கொள்ள முடியும். சொத்து வந்தா நிறைய பேர் வருவாங்க நம்ம கிட்ட. யார் வருவாங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாஸ்தி ஆயிடுவாங்க. நம்ம கிட்ட என்ன வந்தா, பணம் வந்தா நிறைய பேர் என்ன ஆவாங்க, தானா ஃப்ரெண்ட் ஆவாங்க. அவர் நல்லா தெரியுமே எனக்கு. ஒரு பிக்சர்ல சொல்லுவாங்கல்ல, காலையில இருந்து கேட்டோம்ப்பா, நல்லா தெரியும் நல்லா தெரியும்னு சொன்னாங்க, இவன் ஒருத்தன் மட்டும் எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு. அந்த மாதிரி பணம் வந்துட்டா நம்மளுக்கு தெரியாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்ச மாதிரி உள்ள வந்துருவாங்க. இவரை நல்லா தெரியும், இவங்களா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு. ஏன்னா நம்ம கிட்ட பணம் இருக்குது, அதனால இவங்க கிட்ட போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எப்படியாவது நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு போவாங்க. நல்லா பேசுவாங்க, 2-3 நாள் கண்ணீர் விட்டு ஏதோ ஒரு இதை சொல்லுவாங்க, அழுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும், அவங்க ஏதோ பாவம் பரிதாபம்னு பார்த்து ஏதாவது கொடுப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் அப்படியே காலத்தை ஓட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இன்பம் பெருகினால் உனக்கு நண்பர்கள் அதிகமா வருவாங்க. அதே உனக்கு துன்பம் வந்தா என்ன பண்ணுவாங்க, பகைவர்கள் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. நம்ம கிட்ட காசு வாங்கி நல்லா பேசினாங்க தெரியுமா, அவனா கொஞ்சமான ஆட்டமா ஆனா, அவன் என்ன ஆட்டம் ஆனா, என்ன பாடுபடுத்தினா, அப்பா பாபா. அதான் சொல்லுவாங்கல்ல, பாதி ராத்திரில கொடை பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா ஆனா, அவன் என்ன பேச்சு பேசினா, அவன் அப்பா. அதுக்கு தான் நான் கடவுள் அவனை கரெக்டா தண்டிச்சுக்கிறாரு. நம்ம கிட்ட சொந்தம் கொண்டாடினாங்க தெரியுமா, நம்ம கிட்ட வந்து பேசினாங்க தெரியுமா, நம்ம கிட்ட பேசி பழகுனாங்க தெரியுமா, அவங்க பேசுற வார்த்தை தான் இதெல்லாம். எப்போ நம்ம கிட்ட பணம் போறப்போ. படிங்க. தொடக்க நூல் 1:5 அதிகாரம், 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 5. தொடக்க நூல் 1 இறை வார்த்தை 5.
கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இரவுக்கு இருள் என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. இந்த வார்த்தையை நான் ஏன் எடுத்தேன் தெரியுமா? இரவு பகல், கரெக்டுங்களா? ஒளி இருள். ஒளி இருக்கிற இடத்துல யார் இருப்பாரு? கடவுள் இருப்பார். Praise the Lord. இருள் இருக்கிற இடத்துல யார் இருப்பாங்க? சாத்தான் இருப்பான். இரண்டுமே சேர்ந்து ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு பகைவர்களும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் அவங்களுக்கு நம்ம என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த மனிதனுடைய அவனுடைய நட்பு எப்படிப்பட்டது, இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டது, இவனுடைய உறவு எப்படிப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணோம்? நல்லவங்களும் இருக்கணும், கெட்டவங்களும் இருக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு பாடமாக, வாழ்க்கை பாடமாக இது அமையும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நம்ம பழகணும் அப்படின்னு. வெறும் ஒளியாவே இருந்துட்டாக்கா நம்மளுக்கு என்ன ஆகும்? இருளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. வெறும் நல்லவங்களே இருந்துட்டாக்கா கெட்டவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இல்லைங்களா? அப்போ நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு பேருமே இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கைய பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். படிங்க சீராக்கு 11ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. சீராக்கு 11 இறை வார்த்தை 14. நன்மை தீமை வாழ்வு சாவுன்னு வரம்பா. அனைத்தும் ஆண்டவருக்கு வரும். சீராக்கு 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 14 படிங்க சார். 14 சீராக்கு 11. நன்மை தீமை வாழ்வு சாவு வறுமை வளமை ஆகிய அனைத்தும் ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றன. சார் விடுங்க, அவரு பீட்டர் பிரதர் பார்க்க போயிருப்பாரு. அவர் ரெகுலர் கஸ்டமர். விடுங்க, இருக்காரு சார் பேக். நம்ம டிஸ்டர்ப் பண்றது வேண்டாம், நீங்க உட்காருங்க. இல்ல அவர் இருக்காரு, அவர் என்கிட்ட சொன்னாருங்க. படிங்க இன்னொரு வாட்டி. நன்மை தீமை வாழ்வு சாவு வறுமை வளமை ஆகிய அனைத்தும் ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றன. நமக்கு வளமை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்தான், வறுமை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட இருந்து சாத்தான் வாங்கி கொடுக்கிற பர்மிஷன் தான். அது கூட அவன் போய் ஆண்டவர்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். அவன் வாங்காம நம்ம கிட்ட டைரக்டா நான் இன்னைக்கு சோதிக்கிறேன்னு வர முடியுமா? வர முடியாது. எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வரணும் பர்மிஷன். நல்லது வரணும்னா கூட பர்மிஷன் எங்கிருந்து வரணும்? அவர்கிட்ட இருந்து தான் வரணும். அவர் கொடுத்தாதான் நமக்கு வாழ்வு. நெக்ஸ்ட் படிங்க. வாழ்வு வாழ்வு சாவு வறுமை வளமை எல்லாம் அங்கன்னு தான் வரணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, வளமை வந்தா ஓன்னு ஓடினே இருக்கக்கூடாது, வறுமை வந்தாலும் ஓன்னு ஒப்பாரி வைக்க கூடாது. எல்லாமே நமக்கு ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறதுக்காக வந்தது. எப்போ எப்படி நம்ம இருந்தாலும் எப்படி இருக்கணும்? நானா தான் இருக்கணும், நீங்களா தான் இருக்கணும். வஞ்சின்னு 2 கொம்பு மேல வரக்கூடாது, போச்சின்னு 2 காலம் நொண்டியாவும் ஆகக்கூடாது. கரெக்டா? அப்போ வறுமையிலும் வாழ தெரிஞ்சுக்கணும், வளமையிலும் வாழ தெரிஞ்சுக்கணும். படிங்க சபையுரையாளர் 3:11. சபையுரையாளர் 3:11. படிங்க. அதுதான் கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்வார். நம்ம நினைச்சுக்குவோம் வாழ்நாள் புல நான் இப்படிதான் நொந்து நூலாய்தான் சாவணுமா? நெவர். கொஞ்சம் பேர் நினைச்சுக்குவாங்க நான் வாழ்நாள் புல்லா நான் செத்தாலும் பணக்காரனா தான் சாவேன். எப்படி சாவேன்? பணக்காரனா தான் சாவேன். அதுவும் தப்பு. ரெண்டுமே ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது.
நம்ம நினைச்சுக்கலாம் ஒரு நாள்ல எல்லாமே மாறும். ஆண்டவர் சொல்றார் இல்லையா, உனக்கு கஷ்டம் வந்துச்சா, இதுவும் கடந்து போகும். Praise the Lord. உனக்கு நல்லது வந்துச்சா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்மேல் தங்கட்டும். இப்படிதான் சொல்லணுமே தவிர எதுலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, தலகணம் வந்துச்சு, தலை தான் கீழே இருக்கும், கால் தான் மேல இருக்கும். Praise the Lord. தொடர்ந்து படிங்க. சபையுறவாளர் வேண்டாம். 2 அரசர் 19:10 லாஸ்ட் இறை வார்த்தை இது. ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு, நான் போல. 2 அரசர் 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 10. ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு நாம் இந்த வார்த்தையை கேட்டு மீண்டும் கடைசி ஜெபத்திற்காக சகோதரர் நமக்காக ஜெபிப்பார். யூத அரசன் எசேக்கியாவிடம் எவ்வாறு போய் சொல்லுங்கள், அசிரியா மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது. மீண்டும் எருசலேம் அசிரியா மன்னனிடம் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. நிறைய பேருக்கு என்னன்னாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா 2 ஹார்ட்னு வாங்க, ரொம்ப தைரியம் அவங்களுக்கு. கடவுளை நம்ப மாட்டாங்க. எங்க ஓடுவாங்கன்னா எங்கெங்க ஓடிடுவாங்க. நான் சொல்லக்கூடாது. அது போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க போனாக்கா இதுக்கு பரிகாரம் பண்ணிடுவாங்க, இங்க போனாக்கா கட்டி வச்சிருவாங்க, அங்க போனாக்கா அவங்கள ஏஞ்சி நடக்கவே விட மாட்டாங்க அப்படின்னு ஓடுவாங்க. அதான் சொல்றாரு ஆண்டவர், நீ போய் அவங்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி இவங்க வருவாங்க, இவங்க இப்படி செய்வாங்க அப்படின்னு ஏமாந்து, அதாவது உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. யாரை நம்பி ஏமாறக்கூடாது? பாகால்களை நம்பி ஏமாந்துடக்கூடாது. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். உன் சோதனைக்கு மேல் அவர் உன்னை சோதனைக்கு உள்ளாக்க மாட்டார். உன் சோதனை தாங்க வலிமை அவர் கொடுப்பார். அவர் சொன்னார்னா சொன்னதுதான், அதுல இருந்து மாத்தவே முடியாது. எப்படியாப்பட்ட கொம்பம் வந்தாலும் மண்டி போட்டு முட்டி போட்டு அவனே போயிடுவான். எனக்கு நான் ஏதோ நினைச்சுன்னு வந்தேன், ஆனா இது வேற மாதிரி இருக்குது, இதுக்கும் எனக்கும் ஒன்னும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுவான், அவனா தானா போயிடுவான். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருக்கு இன்னைக்கு வரைக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் எல்லாமே கடவுள் பார்த்துக்கிறார். நான் பார்க்க முடியல, கடவுள் தான் பார்த்துக்கிறார். எல்லாத்தையுமே தாண்டி தான் போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல சொல்லிக்கிறாங்க, நீ எங்கன்னா போய் நீ நற்செய்தின்னு சொல்றேன்ட்டு போனீன்னா உனக்கு காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. நான் சொல்லிக்கிறேன், நீங்க ஒரு டைம் சொல்லுங்க பிரதர், நீங்க ஒரு நேரத்தை குறிப்பிடுங்க பிரதர், அந்த டைம்க்கே நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். என்ன சொல்லிட்டு வந்துக்கிறேன், நீங்க ஒரு டைம் கொடுங்க பிரதர், அந்த டைம் சொல்லுங்க, அதே டைம் நான் வரேன் பிரதர். நானா வரமாட்டேன், என்னோட கடவுள் கூட வருவாரு, நீங்க அப்ப என் கூட பேசணும். போய் நற்செய்தியை கொடுத்துட்டு வந்துக்கிறேன். இதேதான் பண்ணிட்டு வந்திருக்கேன். பிரைஸ் தி லார்ட். என்னை விட என் ஆண்டவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். கடைசி வார்த்தை மத்தேயு 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 26. படிங்க. இயேசு அவர்களை 19:26 அவர்களை நோக்கி, மனிதர்களால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். மீண்டும் ஒரு வார்த்தை படிங்க பிரதர். மத்தேயு 14:29 14:29 14:29 மத்தேயு. அவர் வா என்றால் அவர் வா என்றார். பேதுரு கடவுளை பார்த்த வண்ணமாறு கடல் மீது இறங்கி நடந்து சென்றார். இங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, நானு
மனிதர்களை பார்த்து இது மனிதர்களால் இயலாது ஆவாது, ஆனால் என்னால் எல்லாம் கூடும். Praise the Lord. இது நம்பிக்கை. பேதுரு கேட்கிறார், இதுக்கு உதாரணத்தான சொல்லப்படுற, இதுக்குதான் அந்த உதாரணத்துக்கு தான் இந்த சிறிய வார்த்தை. இவங்கெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க, ஐயோ எங்களுக்கு இப்படியாவது அப்படியாவது, பூதம் பேயின்னு கத்துறாங்க. கப்பல் போயிட்டு இருக்குது நடுராத்திரில, கடல் மீது இறங்கி வந்து கொண்டிருக்கின்றார். பேதுரு பார்த்து ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க, பேயின்னு கத்துறாங்க, பூதம்னு கத்துறாங்க. அவர் சொல்றாரு, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, ஆண்டவரே நீரா? அப்ப என்னையும் நடந்து வர சொல்ல. பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே நானும் நடந்து வரட்டுமா? வாப்பா, நீ என் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறல்ல, வா. இவரும் நடந்து போனாரு. நடந்து போய் ஆண்டவரை முகத்தை பார்த்துன்னு போகும்போது அவருக்கு கடல் உள்ள முழுகல. திரும்பி கடலை பார்த்தாரு, என்னாரு, கடலுக்குள்ள போயிட்டாரு. ஆண்டவரே நான் செத்தேன்றாரு, கையை பிடிச்சு தூக்குனாரு. ஏன்ப்பா, நம்பிக்கையோட வந்த இல்லையாப்பா, அதே நம்பிக்கையோட தானப்பா வரணும். பாதில ஏன்ப்பா பின்னாடி திரும்பி பார்த்த? திரும்பி பார்க்கலாமா? பார்க்க கூடாது. முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்க கூடாது. Praise the Lord. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். ஹல்லேலூயா. Praise the Lord. வறுமையிலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வளமையிலும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இன்பத்திலும் ஆண்டவரை நேசியுங்கள், துன்பத்திலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். Praise the Lord. ஹல்லேலூயா. கடைசி ஜெபத்திற்காக சகோதரர் தாமஸ் அவர்களை அழைக்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்ய நான் நினைக்கிறேன். 2 நாள் ஒரு போன்றை என்னுடைய அதுல இன்னைக்கு நான் என்ன செய்தி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம். அது அது உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்த வாரம் நம்முடைய ஆண்டுகள் நம்முடைய கடவுளுடைய நம்பிக்கை யாரும் வீணாகி போகும். நீதிபதி ஆபத்தில் ஒரு அதிகாரம் ஆண்டவர் ஆண்டவர் அழைக்கும் அவர் கூட்டுப்பது வர அப்படின்னா அவர் குடும்பத்தை நீங்கள் கேட்கும்போது நீதிபதி உடனடியாக அதே மாதிரி இருக்காக வார்த்தை அநேகர் வேலையை நம்ம போறோம், நம்ம ஒரு தேவையை நம்பிக்கை போறோம். அவருடைய மனைவி அவங்களுக்கு குழந்தைய பிரதேசத்தை 19 மனிதர்களுடைய அந்த கடவுளை நம்ம கூப்பிடும்போது நான் ஆண்டவர் மருந்துகளை அதிகாரம் 38 மருந்துகளையும் அந்த மருந்துகள் ஆனா அழைக்கும் பொழுது ஆண்டவர் அழைக்கும் பொழுது பாருங்க, நமக்கு குழந்தை நிறைய வருடங்கள் கழிந்து போகுது. எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. ஆனாலும் குழந்தை வர மருத்துவமனைக்கு சென்று படுக்கையிலே இருக்கிறார். குழந்தை கிடைக்கிறது
அங்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்கும். ஆனா ஆண்டவருக்கு வரும்போது பர்மிஷன் கிடைக்கும். இந்த இடத்துக்கு நீங்க வாங்க சொல்லிட்டு வாங்க, நீங்க வந்து அடுத்து நடக்கும். ஆண்டவர் அதான் வாங்க சொன்னாரு. நீ யூடியூப்ல பார்ப்போம், நான் சொல்லுவேன் மறுபடியும். ஆனா மறுபடியும் அவங்க ஊழியர்கள் அப்ப அவர் எல்லாருமே நம்ம எல்லாம் வா அந்த என்ன நீங்க கடல் மீது நடக்கிறீங்க, கடல் மீது ஆண்டவருக்கு நம்பிக்கை வைத்து நான் ஆண்டவருக்கு வந்துள்ளேன், ஆண்டவருக்கு தேவைகளை இருக்கிறார் என்பதை மனதில் வைத்து இந்த ஜபத்தை நாம் எழுதுவோம். அன்பின் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றன, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? வெள்ளையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவர் என் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார், என்னை காக்கும் அவர் உறங்கிவிடும். பகலிலும் சூரியனும் என்னை காக்காது, இரவில் நிலாவும் என்னை கீழ்ந்தார். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காத்திருவார். ஆண்டவரை இந்த வார்த்தையின்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி. ஆண்டவரே, உடைய பங்கிலே அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, நீர் இரக்கமாயும். ஆண்டவரே அப்பா, இயேசுவின் சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தை பார்த்து, அவருடைய பாடுகளை பார்த்து ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே அப்பா, வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்க கேட்டவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல வேலையை கொடுத்து சாட்சி உள்ள பிள்ளைகளாக இதே இடத்துல சாட்சி சொல்ல ஆண்டவரே அப்பா நெருங்கி ஒரு மாதத்தில் சாட்சியாக மாற வேண்டும். நல்ல வேலை 3 மாதங்களாக அந்த பிள்ளைக்கு வேலை இல்லை. ஆண்டவர் அப்பா என்ன செய்வார்? வீட்டை நடத்த வேண்டும் என்றார். ஆண்டவரே அப்பா, ஆண்மகனுக்கு அப்பா நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்த ஆண்டவர் இந்த பிள்ளை. ஆண்டவர் வேலையை, நல்ல வேலையை, உத்தியோகத்திலே பெரிய வேலையை ஆண்டவரை கொடுத்து அந்த உத்தியோகத்தில சிறந்து விளங்க ஆசீர்வதிய மாட்டவர். அப்பா அந்த குடும்பத்திற்கு மருத்துவர்களால் இயலாத மருத்துவர்கள் இந்த கருவில கருவு இயலாத நிலைமை இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். அப்படியே இல்லை. அந்த ஆண்மகனுக்கு ஏதாவது குறை இருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்திருப்பதா என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார். என் தேவன் பெரியவராக இருக்கிறார். மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்ற இந்த வார்த்தையை ஆண்டவரின் நம்பிக்கையோடு அவர்கள் கேட்டு ஆண்டவரை நம்பிக்கையால் அன்றே ஆண்டவரை அறிய முடியாது. அந்த குழந்தைகளுக்கு, அந்த வீட்டாருக்கு, குடும்பத்திற்கு ஆண்டவரை குழந்தை வரத்தை கொடுத்து வழிநடத்த மாட்டவர், ஆசீர்வதி மாட்டேன். பிள்ளைகளின் செல்வத்தை கொடுமாட்டேன். அப்பா, ஊழியர்களுடைய வார்த்தையை தரையில விட பண்ணுவதில் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கும் பொழுது எங்கள் வார்த்தையை உன்னிப்பாய் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். நான் நம்புகிறேன். அப்பா அந்த வீட்டிற்கு வடலை செல்வத்தை கொடுப்பதற்காக நன்றியார். அப்பா அனுதினமும் ஜபத்துல ஒத்துக் கொடுக்கின்ற ஆண்டவரை நோயாளிகளை ஆண்டவரே அப்பா, இது இந்த கூட்டத்தில வந்திருக்கிற நோயாளிகளை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கின்ற, குறிப்பாக என்னுடைய சகோதரி, என்னுடைய அண்ணி, எங்களுடைய சகோதரர் ராணி சிஸ்டர், பிரான்சின் அம்மா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே வியாதிகளை நீக்கி முழு சுகத்தை கொடும் ஆண்டவரே. அப்பாவுமால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நோய்களை நீக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியாக நீ செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய தூயதன பொருட்கள் பெருங்குவதாக செய்வது எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு தீமையை அருள்வரை வாழ்வும் பெண்கள் நோக்கம் பெற்று வெட்டியை கனியாகி பெற்றவரே புனிதவனே ஆவிகளால் எங்களுக்காக இப்பொழுது இடம் ஆண்டவரே
இதோ உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று மார்க்கு 16 பாடிக்கும் தகவனே. அப்பா, நாங்கள் ஏற்படுகின்ற இந்த சானலானது அன்னை மரியின் ஆணை சானலை பார்ப்பவர்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு வியாதிகள் அவர் குடும்பத்திலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆண்டவரை அதை நீக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தின் சுகத்தை கொடுத்து அவர்கள் வீட்டிலே மகிழ்ச்சியை அமைதி தந்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். அவர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிரம்ப வழியேற்றும் ஆண்டவரே, அவர்கள் தேவைகளை வாழ்த்தி செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே தெரிகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, தந்தை இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், தந்தை மகன் ஆவியானவர் பெயராலும்.